வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ராணி புத்தகத்தில் வந்து குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ராணி புத்தகம் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14/6/2026. அடுத்த வாரம் வரக்கூடிய புக்குக்கு நம்ம இந்த வாரம் உங்களுக்காக பதில் சால்வ் பண்ண போவாங்க. இங்கே என்னென்னா குறுக்கெழுத்து போட்டி வந்து என்னென்னு சொல்கிறோன்னா, மூளைக்கு வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மூளைக்கு வேலை. இன்னும் கேள்வி பதில் எதுவுமே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க 1. புலி. புலிக்கு என்ன வேர்டை சொல்லலாம்? 3 எழுத்தில். புலிக்குன்னா வேங்கை அப்படின்னா புலி தான், உழுவைனாலும் புலி தான், வையம்னாலும் புலி தான். ஸோ நம்ம வேங்கை அடிக்கடி சொல்கிறதுனால வேங்கைன்னு எழுதி பார்ப்போன்னு பார்க்கேன். எதாவது மிஸ்டேக் வந்தோன்னா 2ஆவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பதில் என்ன? வேங்கை. வேங்கை அப்படின்னா புலிங்க. சரிங்களா? ஸோ நான் வேங்கை அப்படின்னு எழுதிட்டேன். 1 மேலேருந்து கீழே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் சரணாலயம் 7 எழுத்தில் வேணுங்க. 7 எழுத்து. வேன்னா அப்போ எல்லாத்துக்கும் தோணும் வேடந்தாங்கல் அப்படின்னு எழுதலாமான்னு. ஸோ பதில் எழுதி பார்ப்போம். வேடந்தாங்கல். வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் அப்படின்னா பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடம். சரிங்களா? எங்கன்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சப்பாக்கம் ஏரியாவில் இருக்குதுங்க. சரிங்களா? பறவைகள் சரணாலயம் அங்கே எப்போ வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா 1798 அங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குது. 1798 அப்போ இது போக பறவைகள் சரணாலயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் மொத்தத்தில் 17 சரணாலயம் இருக்குது. கோடியக்கரை சரணாலயம், பழவேற்காடு சரணாலயம், ஏன் நம்ம திருநெல்வேலியில் கூத்தன்குளம் வந்து பறவைகள் சரணாலயம் தான். ஓகேங்க. 6 இடமிருந்து வளம் என்ன? பொதிகையில் உற்பத்தியாகும் நதி. பொதிகை மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய நதி அப்படின்னு கேட்டால் 6 எழுத்து. நம்ம தாமிரபரணி தாங்க. தாமிரபரணி. சரிங்க. தாமிரபரணி அப்படிங்கிற வேர்டு வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நதி. இது வந்து எங்கள் பொதிகை மலை, அதாவது அகஸ்திய மலைன்னு நம்ம சொல்லுவோம், அங்கேருந்து உற்பத்தி ஆகுது. இங்கே வந்து தாமியம் அப்படின்னா செம்பு, அதாவது காப்பர்னு நம்ம சொல்லுவோம். பரணி அப்படின்னா இலை. செம்பு இலையை மாதிரி இருக்கக்கூடிய செம்பு கலரில் தண்ணி வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது சான்ஸ்கிரிட் வேர்டு தான். சுத்த தமிழில் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தன் பொருணை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பதில் என்ன? தன் பொருணை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சரிங்க. 2 இடமிருந்து வளம். பரவும் தன்மை கொண்ட நோய். எதனால ஈஸியாக பரவக்கூடிய தன்மை கொண்ட நோயை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. நம்ம தட்டம்மை, அந்த சளிலாம் ஈஸியாக காற்றுல பரவக்கூடியது, இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க? தொற்று நோய். இதை ஈஸியாக ஒருத்தங்கிட்ட இருந்தால் அடுத்தவங்ககிட்ட தொத்திக்கும். ஸோ தொற்று நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. நீங்கள் தொற்று நோயின்னு நீங்கள் சொல்லியாச்சு. இப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? கோவிலில் பிரசாதத்தை இதில் வழங்குவார். கோயிலில் வந்து பிரசாதம் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? கையில் வாங்குவோங்க. சரிங்களா? ஆனால் இங்கே எதில் வாங்குவீங்க அப்படின்னு கேட்காங்க. கோயிலில் நார்மலாக பிரசாதம் வந்து எதுலெல்லாம் கொடுப்பாங்கன்னா மந்தார இலை, வாழை இலை, தாம்பூலத்தில் கொடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி மாற்றினா அது என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், இலையெல்லாம் ஒரு கிண்ணம் மாதிரி மாற்றினா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? தொன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் பிரசாதத்தை தொன்னையில் வைத்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொன்னைனா மந்தார இலையை வந்து அப்படி தட்டு மாதிரி அப்படி சின்னதாக ஃபோல்டிங் பண்ணி கொடுப்பாங்கள்ல, தட்டு மாதிரி அடித்து கொடுப்பாங்கள்ல, அதை வந்து தொன்னை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க. இப்போ அடுத்த கேள்வி. அரசர் 3 எழுத்தில், 2ஆவது எழுத்து இன்னு. இதுக்கு ஆன்சர் அரசர்னா மன்னன், கோமான், இல்லை வேந்தன் வராது, நாட்டு தலைவன் எதுவுமே வராது. சரிங்க. 4 இடமிருந்து வளம் என்ன? தயிர் மோர் பானையை இதில் வைப்பர். தயிர் மோர் பானையெல்லாம் எதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா உரியில் தொங்க விட்டுருப்பாங்கங்க.
உதவினா நம்ம கயிறு மாதிரி கட்டி மேலே கூரையில் வச்சுருப்பாங்க. அதாவது பகன்னு நம்ம சொல்கிற மாதிரி இப்போ தொங்க விட்டுருப்பாங்க. உதவினா தொங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பானைக்கு மேலே ஒரு பானை அடிக்கடிக்க வச்சுருப்பாங்க. இதை வந்து உதவின்னு சொல்கிறோம். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன தொந்தரவுக்கு இடைஞ்சல்னு சொல்லலாம். 7 எழுத்து சொல்லியிருக்கனால சரியான உபத்தம், தொல்லை, இடைஞ்சல், இடையூறு, சிரமம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்னென்னு எழுதுறோம், உபத்தியாபம் அப்படின்னு சொல்கிறோம். உபத்திரம்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். உபத்திரவம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக உள்ள வார்த்தை. சரிங்க. கடலில் பயணிக்கும், கடலில் எதுங்க ட்ராவல் பண்ணும்? ஆட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு, குட்ஸை கொண்டு போகிறதுக்கு என்னங்க பயணிக்கும்? கப்பல். இப்போ போடுங்க, இப்போ ஆல்ரெடி இருக்குது. ஸோ பதில் என்ன? கப்பல். சரிங்க. 7 தொலைக்காட்சி. தொலைக்காட்சியை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? 6 எழுத்தில் கேட்டிருக்காங்க. 7 தொலைக்காட்சியை வந்து சின்னத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? சின்னத்திரை. சின்னத்திரையில் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. டிவியில் ஒளிபரப்பானதை சின்னத்திரை அப்படின்னா ஸ்மால் ஸ்க்ரீன், இல்லைன்னா சிறுதிரை அப்படின்னு சொல்லி டிவியை சொல்கிறோம். அப்போ தேட்டர் என்னன்னு சொல்லுவீங்க? தேட்டர் ஸ்க்ரீனை வந்து வெள்ளித்திரை இல்லைன்னா பிக் ஸ்க்ரீனில் வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. 7 மேலேருந்து கீழே இருக்குங்க. சிலை. சிற்பியோட கையிலேருந்து வடிவமைக்கக்கூடியதான் சிலை. ஸோ சிலையை வந்து சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். சிற்பி கையிலேருந்து கிடைக்குது, சிற்பம். ஓகேங்க. 8 இடமந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? தொன்மையான காலம். தொன்மையான காலம்னா ரொம்ப பழைய காலத்தை தான் தொன்மையான காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப பழைய காலம். ஸோ இதை வந்து தொன்மையான காலத்தை வந்து வேறு என்ன காலம்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்குது அப்படின்னா கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்காலம் அப்படின்னா மனுஷன் அந்த காலத்தில் எல்லாத்தையும் வந்து கல்லை வச்சே செஞ்சானாங்க. அவனுக்கு வந்து தீ வேணுமா 2 கல்லை வச்சு முட்டிக்குவான். ஒரு ஈட்டி இல்லை கத்தி வேணுமா அதையும் கல்லை வச்சே செஞ்சுக்குவான். ஸோ கற்காலத்தை வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. பழைய கற்காலம், இடை கற்காலம், புதிய கற்காலம். இது வந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம கற்காலத்தில் தான் இருந்தோம். ஓகே. 9 சூரியன். சூரியனை வந்து நம்ம வேறு என்ன சொல்லலாம்? ஆதவன், கதிரவன் அப்படின்னு சொல்லலாம். 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். கதிரவன் எழுத முடியுமான்னு பார்க்கறதுக்கு. விரோதம் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? விரோதம்னா பகை. பதில் என்ன? பகை. அப்போது சூரியனை வந்து என்னன்னு சொல்லலாம்? பகல் நேரம் அதிகமாக இருக்கிறதுனால பகலவன் அப்படின்னு சொல்லலாம். பகல்ங்க வேர்டிலேருந்து எடுத்துக்காங்க, பகலவன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ இன்னும் கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க. ஐம்புலங்களில் ஒன்று. ஐம்புலங்கள் அப்படின்னா மனுஷங்களுக்கு 5 புலன் இருக்குது. பார்க்கறதுக்கு கண். ஸோ நம்ம வந்து இங்கே முதல்ல இருக்கனால கண்ணுன்னு எழுதியாச்சு. கண்ணை வச்சு பார்க்கும். கேட்கறதுக்கு காது இருக்குது. நுகர்தல், அதாவது ஸ்மெல் பண்ணுறதுக்கு மூக்கு இருக்குது. சுவைத்தலுக்கு நாக்கு இருக்குது, சுவை டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு. தொடுதலுக்கு ஸ்கின்னு, தொடுத உணர்வு. ஸோ இதை தான் ஐம்புலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விளையாட்டு. 8 மேலேருந்து கீழே ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டுங்க? கேல ஆன்ஸுக்கு கபடி தான் விளையாட்டு நம்ம சொல்கிறோம். கேல ஆன்ஸுக்குனால 3 எழுத்து கபடி. ஓகேங்க. 11 இடமந்து வளம் என்ன? வெண்மைக்கு உதாரணமான மலர். வெண்மை, ஒயிட்டுன்னா நீங்கள் என்னென்ன பொருள்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், வெண்மை 11 தாமரைப்பூ, மல்லி, அலரி, சம்பங்கி பூ எல்லாமே சொல்லுவீங்க. ஆனால் நம்ம வயக்காடு சைடில் ஒரு பூ இருக்குதுங்க. அந்த பூ என்னென்னா தும்பை பூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தும்பை பூவை வந்து சின்ன பூ தாங்க. இதை வந்து வெண்மையின் அடையாளம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தும்பைப்பூ போன்ற வெளுத்த வேட்டி
அப்படின்னு சொல்லுவாங்க. தும்பைப்பூ எப்படி இருக்குது அது மாதிரி வெளுத்த வேட்டி இருக்குதான். இது அந்த காலத்து பழமொழியாக இருந்துச்சு. சரிங்களா? இதை வச்சு மருத்துவ மூலிகையாக அந்த பூவையும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, ஸ்கின் டிசீஸ், விஷக்கடியை குறைக்கிறதுக்காக, விஷத்தோட வீரியத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த தும்பைப்பூ உபயோகப்படுது. சரிங்க, கடைசி கேள்விங்க. அரசருக்கு 4 எழுத்து இங்கே இடம் இருக்குதுங்க. ஆனால் இங்கே வந்து உங்கள் 3 தான் சொல்லியிருக்காங்க. 4 எழுத்துக்கு இடம் இருக்குது. இந்த கொஸ்டின் மேக் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 4 எழுத்துனா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4 எழுத்து அப்படின்னா இந்த கட்டம் ஃபுல்லாகுது. 3 எழுத்து இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒரு கட்டம் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். சப்போஸ் இது நீங்கள் வந்து 3 எழுத்துன்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? மன்னா அப்படின்னு நம்ம சொல்லலாம். மன்னா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து 4 எழுத்தாக இடம் இருக்கிறதுனால கட்டாயமாக இந்த கேள்விக்கு 4ன்னு எழுத்துன்னு இடம் இருக்கணும். மன்னன்கிற மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? மன்னன் வந்தால் மட்டுமே சரி. இந்த போட்டிக்கான பதிலை அனுப்புறவங்களுக்கு பரிசு உண்டு கட்டாயமாக. சரிங்க, இது இந்த வாரத்துக்குடி அடுத்த வாரத்துக்குரிய ராணி புத்தகத்து 14/6/2026. நன்றிங்க.